தவமிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திரு ஆக்கும் செய்கரமும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது திருமுறையுடைய மகத்துவத்திலே திருமந்திரத்தை பற்றி, திருமந்திரத்திலே சிவனை பற்றி குறிப்பாக சொல்லக்கூடிய சில விடயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒன்று கண்டீர் உலகுக்கொரு தெய்வம் கண்டீர் என்று உலகத்துக்கு இந்த நாயன்மார்கள் எல்லாருக்கும் முன்னுக்கு எடுத்துரைத்தவர் திருமூலர். திருமூலருடைய காலம் இன்னும் அறியப்படாமல் இருக்கின்றது. கிறிஸ்துக்கு முன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவராகவே, ஏன்னா 4000 ஆண்டு 3000 ஆண்டு தான் இருந்து 3000 ஆண்டு 3000 பாடல்களை பாடினு சொல்கிறார். அப்போ இந்த 2000 இதுகளுக்குள்ளே அது வரப்போகிறது இல்லை. எனவே நாம் அதை பற்றி ஆராய்ச்சி தேவையில்லை. அவர் என்ன சொன்னார், கன விஷயங்கள் திருமந்திரத்துக்குள்ளே இருக்குது. நாங்கள் முழுமுதற் பொருளாகிய சிவனை பற்றி அவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த நம்முடைய உடலுக்கு உடல்லே இருக்கக்கூடிய பாவங்களை சிவன் எப்படி வெளியேற்றார் என்றது இந்த திருமந்திரம் ரொம்ப ஆழமாக சொல்லி என்று போகுது. மின்னன்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கல் நின்று காட்டி களிம்பறுத்தான். களிம்பன்றது ஆணவம், கண்மை, மாயை. இந்த வினைகள் நம்மளோட உடம்பில் வினைகள் ஒட்டி இருக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்தபடியாக திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ஈழத்துக்கு பாடிய பதிகங்கள் எல்லாம் ஈழத்துக்கு தான் ரொம்ப கவனமாக கேட்கணும். 2 பதிகம் கிடைச்சாலும் இல்லை 3 பதிகம் கிடைச்சாலும் 3ம் மிக மிக முக்கியமான பதிகம். அது கனவே கணக்கெடுக்கிற இல்லைப்பா இருக்கு. விருது குன்றம் மாமீரு வில் நான் அரவா அனல் எரியம்பா பொருது மூகையில் சிற்றவன் பற்றி நின்று உறைவது என்னாலும் கருதுகின்ற ஊர் கனை கடல் கடி கமல் பொயில் அணி மாதோட்டம் கருதுகின்ற ஊர் கருத நின்ற கேதீச்சரம் தொழுத கடும் வினை அடையாவை அல்லது கொடு வினை அடைவை. வினை நம்ம விட்டு போகுது அப்படின்னு சொல்கிறார். அதை எல்லா பாடலும் அதை சொல்லி கொண்டு போகிறார். இதை விட என்ன ஒருபடி மேலாக அவருக்கு பின்னுக்கு ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த சுந்தரர்
திருக்கேதீஸ்வர பதிகத்தில் பாலாவி தீர்த்தத்தை மாதோட்டத்தினுடைய சிறப்பையும் அந்த திருக்கேதீஸ்வரத்தை யார் வழிபடணும், உலகத்தில் பிறந்தவன் எல்லாம் வழிபடணும் என்று சொல்கிறார். காரணம், இந்த உடம்பில் உள்ள துன்பத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய தலம் திருக்கேதீஸ்வரம். நிறைய பேருக்கு அது தெரியாது. நாங்கள் அலையிறோம் பாருங்க. அதில் என்ன சொல்கிறார்? வெய்ய வினையாய அடியார் மேலொழித்தருளி வையமலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பையேரிடை மடவாளோடு பாலாவியின் கரைமேல் செய்யார் சடை முடியான் திருக்கேதீச்சரத்தானே. வெய்ய வினை, மிக கொடிய வினை, அடியார் மேலொழித்தருளி. அடுத்த பாடலில் என்ன சொல்கிறார்? ஊனத்துறும் நோய்கள். ஊனம் இரத்தம், இறைச்சி, இது எங்கே கலந்திருக்கோ அதுக்கு பேர் ஊனம். ஐயா, இரத்தம் இறைச்சி அது மிருகத்தில் இருந்தால் என்ன, மனிதனில் இருந்தால் என்ன, உலகத்தில் வாழ்கிற எந்த இதில் இருந்தாலும் அது ஊனம்தான். ஒரு செகண்டுக்குள்ளே எல்லாம் மாறிடும். அப்போ ஊனத்து உறும் நோய்கள் அடியார் மேலொழித்தருளி. இப்போ டாக்டர் மாட்ட போனோடனே ரெண்டு விஷயம் பார்ப்பான். ஒன்று சலத்தை, அடுத்தது இரத்தத்தை. இது ரெண்டு ஊனத்தோடு சேர்ந்தது. ரொம்ப சுலபமாக டாக்டர்மார் கண்டுபிடிச்சிடுறாங்க. சலத்தைன்றதையும் பார்த்தால் இவர் சுகமாக இருக்கிறார். பிறகு தான் பார்க்குறது. ப்ரெஷர்ன்றது பிறகு. முதல் சலத்தை எடுத்துகிட்டு வாப்பா, இரத்தத்தை எடுத்துகிட்டு வா. இது ரெண்டையும் பார்த்த உடனே இவனுடைய அணுக்கூறுகள் எப்படி இயங்குது என்பதை அதை நேரத்தோடைய நாயன்மார்கள் கண்டுபிடிச்சிட்டார். ஊனத்துறும் நோய்கள் அடியார் மேலொழித்து அருளி வானத்துறும் அலியும் கடல் மாதோட்ட நன்னகரில் பால் நத்துறும் மொழியாளொடு பாலாவியின் கரைமேல் ஏனத்து எயிறு அணிந்தான் திருக்கேதீச்சரத்தானே. மூவரென இருவரென முக்கனுடை மூர்த்தி மாவின் கனி தூங்கும் பொயில் மாதோட்ட நகரில் பாவம் வினை. பாவம் வேற, வினை வேற. இது ரெண்டு சாப்டர், பெரிய சாப்டர் பாருங்க. நான் சொன்னேன் பாவத்தை பற்றி செஞ்சதம் பிராரத்துவம் ஆகாமியம். நம்மட இந்த பாவம் 3 வகை. ஒன்று நாம் போன பிறப்பில் செய்த பேலன்ஸ், அதுக்கு பேர் என்ன? சஞ்சிதம். அதுக்கு பேர் சஞ்சிதம். சொல்லுங்க வாய் திறந்து. அதுக்கு பேர் என்ன? சஞ்சிதம். அடுத்தது பிராரத்துவம். இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் பிராரத்துவம். நல்ல கணவனை அடைந்தா, ஐயோ கடவுளை பாருங்க, என்ன அழகான கணவனை அவள் அடைந்திருக்கின்றாள். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அருமையான ஒரு அழகான பெண்ணை பார்த்தால், ஆஹா என்ன அழகாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு அசிங்கமான ஒரு வெறுவெறுப்பான பெண்ணை பார்த்தா, அதெல்லாம் பிராரத்துவம் தான். ஒருதன் பெரிய கோடீஸ்வரன் தன்னுடைய இறுதி வாழ்நாளில் இருந்த சொத்துக்களை எல்லாம் ஊருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு பிச்சை எடுத்து கொண்டு போகிறான். அது என்ன? பிராரத்துவம். குழந்தை பிறக்கின்றது, ஓடி விளையாடுகின்றது, அம்மா என்கின்றது, அப்பா என்கின்றது, செல்லமாக இருக்கின்றது, திடீரென்று மறைந்து விடுகிறது. என்னது? அது பேர் என்ன? பிராரத்துவம். குழந்தை பிறக்கின்றது, நல்ல அறிவோடு பிறக்கின்றது, பெரிய ஞானத்தோடு இருக்கின்றது, வாய் பேசுகின்றது. என்ன? பிராரத்துவம். நாம் போகைக்குள்ளே காலையில் என்னமோ தடக்குது, நாம் 2ஆம் தர போகைக்குள்ளே நம்ம அடிக்குது, 3ஆம் தர போகைக்குள்ளே அது தானாக எழுப்பி மூஞ்சிக்கிளி நம்ம மூஞ்சி அதில் விழுந்து பார்த்தா, நிமிர்ந்து பார்த்தா உலகத்திலேயே மிகப்பெரிய விலை உயர்ந்த வைரக்கல். அதென்ன? பிராரத்துவம். ஒரு அம்மா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாள் பூரா சம்பளம், கொடுத்த சம்பளம் 6 ரூபா. இந்த 6 ரூபா வச்சு வாழவே முடியாது. அழுது தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது வேண்டி பிச்சை எடுத்து அதோடு போய் ரோட்லேருந்து பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்தால் ஏதாவது கிடைச்சா ஒரு ரத்தை பானை பாடின்னு போகிறது. ஆனால் அதை தினமும் போய்
ஒரு கல்லில் உட்கார்ந்துருக்கிறது. ஒரு நாள் தெய்வாதீனமாக அந்த கல் சரிஞ்சிட்டு. எந்த கல்? அந்த அம்மா இருந்த கல். சரிஞ்சா கல்லில் இருந்து ரொம்ப பிரகாசம் அடிக்குது. கல் கீழே பிரகாசம் இல்லாத பக்கத்தை மேலே வச்சு பிரகாசம் உள்ள பக்கத்தை உள்ளுக்கு வச்சுட்டாங்க யாரும், அதை தெரியக்கூடாதுன்னு. அது எவ்வளவோ காலத்துக்கு முற்பட்டது. அதை திருப்பி பார்த்தா மரகத கல். என்ன கல்? மரகத கல். பச்சை மரகதம். பெறுமதி இவ்வளவு தெரியுமா? எத்தனையோ கோடி. இறைவன் கொடுக்க நினைத்தால் உடனடியாக கொடுத்து விடுவான். இறைவன் கெடுக்க நினைத்தாலும். அப்போ இந்த பிராரத்துவத்துக்குள்ளதான் எல்லாம் வரும். இந்த பிராரத்துவத்தான் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், மயகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகும் நல்லூல். 15. அடுத்தபடியாக பாரது என்ன? நுகர்ச்சி. ஐயா கோயில் கட்டுறார், பெரிய பாடசாலைகள் நிறுவுறார், 10,000 பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்குறார், காரில் ஓடுறார், விமானத்தில் ஓடுறார், சொந்த விமானம் வச்சிருக்கிறார், அவருடைய தொழிற்சாலையில் 10,000 பேர் வேலை செய்கிறான், அவருடைய தோட்டத்தில் 20,000 பேர் வேலை செய்கிறான். என்னது? பிராரத்துவம். அப்பா நான் இப்போ என்ன சொல்லிட்டு வரேன்? அது பிராரத்துவம். நன்றாக இருக்கின்றான் ஒருவன் வாழ்ந்து கொண்டு. கணவன் மனைவி என்ன செய்கிறாள்? கணவன்கிட்ட பொருள் இல்லை, என்ன ஒன்று சாப்பாடு கொடுக்குறே இல்லை. யாருக்கு சொல்லுங்க? மனைவி கொடுக்குற இல்லையா? கணவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ரோட்டில் போய் பிச்சை எடுக்கிறான். பெரிய கோடீஸ்வரன். இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டு கழிச்சு விட்டான். அவன் சாமி சரிதானே? இதென்ன நல்ல சேலை? மைசூரில் அதனுடைய விலை 1,00,000 ரூபா. தமிழ்நாட்டில் அது 10 மடங்கு விலைக்கு விற்கிறாங்க. 10,00,000 ரூபா. பவுன் ஜருகை முழுக்க. என்னது? குறைஞ்சது 10 பவுன் ஜருகை. 10 பவுனில் ஜருகை போட்டிருப்பான். ஒரிஜினல் ஜருகை, ஒரிஜினல் பவுன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பவுன் ஜருகை உடுப்புகள். அது வசதி உள்ளாக்கள் வேண்டி இப்போவும் கட்டுறாங்க. பவுன் ஜருகையில் செய்த உடுப்பு. அப்போ அது அந்த பாக்கியம் உள்ளாக்கள் மாத்திரம்தான் அணிகிறாங்க. அபாக்கியம் உள்ளாக்கள் எங்கேயோ கிடக்கிற ஒரு துண்டு அணிகிறாங்க. எல்லாம் என்ன? பிராரத்துவம். ஒரு ஆடு வளருகிறது, அதுக்கு நல்ல பேர் வச்சு மணி என்ன ஒரு நாள் கூப்பிட்டோடனே ஓடி வரும். திடீரென்று ஒரு நாள் ரோட்டில் இருந்து ஒருதன் வந்தான். இந்த ஐயாவுக்கு சரியான கஷ்டமான நேரம். அம்மா வீட்டில் இல்லை. அம்மா இருந்தால் கொடுக்க விட மாட்டான். எதை? மணியை. பார்த்தார், இதுக்கு காசு இல்லை. எதுக்கு? வாயில் போடுறதுக்கு காசு இல்லை. அவன் நல்ல விலை கேட்டான் அந்த ஆட்டை. கிடா ஆடு. ஒரு 25,000 ரூபா தரலாமாயா சாமி? அப்படின்ட்டு போயிருங்க சீக்கிரமாக, காசைத்தாங்க. என்னது? அது எங்கே போச்சுது? நேர ஆடு எங்கே போச்சுது தெரியுமா? கொலைக்களத்துக்கு கொண்டு போனான். அதோட கதை அன்னைக்கே சரி. நான் என்னத்துக்காக சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பிராரத்துவம் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பது. உலகத்தை பணக்காரர்ன்றது சொல்ல இல்லையா? சில சிங்கள தலைவர்கள் பல லட்சம் கோடி வச்சுக்கிறான். இல்லை, பிரார்த்தம் நம்மட கணக்கில் ஒன்றும் இல்லை. அது அவருக்கு ஏதோ இறைவன் கொடுத்துருக்கிறான். பகவானை பார்க்க போனாங்க. இந்தியாவுடைய ஜனாதிபதி போயிருந்தார், இலங்கையுடைய ஜனாதிபதியும் போயிருந்தார். இந்த 2 ஜனாதிபதியும் சுவாமி இருந்த இடத்துல வர சொல்லி போட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். போன அப்புறம் கேட்டாங்களாம், சுவாமி வேறு எப்படி ஜனாதிபதி? அவருடைய பிராரத்துவம். ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். யார்? ஆப்ரகாம் லிங்கன். யார்? அமெரிக்கானுடைய ஜனாதிபதி. 13 தடவை
எலெக்ஷன் கேட்டு 14வது தடவை வெற்றி எடுத்தான். வெற்றி எடுத்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அவன் வந்து முதல் செய்த வேலை அடிமைகளை விடுவிச்சது. அடிமை என்று இந்த நாட்டில் ஒருதன் இருக்கக்கூடாது. எனவே இறைவன் நம்மளோட உடம்போடு ஒட்டி இருந்து நம்ம என்ன செய்கிறான், இந்த பிராரத்துவத்தை அனுபவிக்க பண்ணி அதில் நன்மையும் தீமையும் கொடுக்குறான். நாம் எது எடுக்கணும்? நன்மையும் எடுக்கணும். தீமையை எடுத்தால் என்ன செய்வோம்? திரும்ப கனவுளியேற்றதுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். இந்த சஞ்சிதத்தை பார்த்தோம். பிராரத்துவத்தில் என்ன இவ்வளோ இருக்குது என்று பூரா பேசலாம். அடுத்தது ஆகாமியம். இந்த பிராரத்துவத்தை அனுபவிக்கிற காலத்தில் செய்கிறது. ஒரு மாடி வீடு கட்டிருக்கிறார், 2 மாடி இல்லையா? மனைவி சொல்லுவாள், பாருங்கப்பா வந்து மேல் மாடியில் 2 மயிலை கொண்டு வந்து வச்சு வளர்க்குறாரு, 2 அன்னத்தை கொண்டு வந்து வச்சு வளர்க்குறாரு, பெரிய கூடு கட்டி கீழே 2 ஆனைக்குட்டி கட்டியிருக்கு, பார்த்தீங்களா? நீங்களும் இருக்கிறீங்களே. ஐயோ, என்ன செய்கிறார்? இவரும் நல்ல வசதியான மாப்பிள்ளை. இவர் சொன்னதை விட கொஞ்சம் கூட சாமான ஓடியை வந்து 2 யானைக்குட்டியை, ஒரு 6 அன்னத்தை, 4 மயிலை கொடுக்குறான். சரிதானே? எங்கே? எதிர் வீட்டுக்கு எதிர் வீட்டு. அவர் 2 மாடி கட்டுற, இவர் 3வது 4 மாடி கட்டுற. அவன் 5 காப்பு போட்டா, இவர் 10 காப்பு போட்டு. இதெல்லாம் பிராரத்துவத்தினுடைய விளையாட்டு. ஒருவருக்கு மனைவி கிடைப்பதோ குழந்தைகள் கிடைப்பதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தனு கரண புவன போகங்கள் என்று சொல்கிறது. தனு உடம்பு, கரணம் இந்த உடம்பை ஆட்டுவிப்பது, புவனம் இந்த பூமி, போகம் அதான் நான் இப்போ சொன்னேன். நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், பலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகும் நல்லூள் 15 வந்துட்டுது. நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்து அருள்வாய் என்று அம்பிகையை பார்த்து அபராமிப்பட்ட கேட்குற இந்த 16 பேரும் கிடைக்கிறது இந்த பிராரத்துவத்தினாலே. எதால? இந்த பிராரத்துவம் சரியாகணும்டா இறை வழிபாட்டை வடிவ செய்து கொள்ளணும், முறைப்படி செய்யவன். அதுக்காகத்தான் இந்த ஆகமங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டது. ஒரு முறை இந்த வேலையில் திருமுறையை படிச்சுட்டேன். எது? திருமுறையை நீங்கள் படிச்சுட்டா அதுதான் என்ன சொல்கிறேன். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். உனக்கு தெரியுமா எப்போ சாக போறியன்னு? தெரியாது. வாழ்நாளும் எப்போ விட காலத்துக்கு சாத்திரம் சொல்லிட்டு போ. ஐயா உங்களுக்கு 95 வயசு, அவன் சொல்லிட்டு போய் 2 நாளையில் இறந்து போயிடுறான். அவன் காசு வேண்டியிருக்கு. வயசை கூட்டி சொன்னால் காசு ஐயாட்ட கூட விட்டு இவர்கிட்ட கையில் எடுக்கிற மோதிரத்தையே கலட்டி கொடுத்துருவேன். என்னதுக்கு? வயசை கூட சொல்லிட்டு சாத்திரி போட்டு அவன் சொன்னது பொய்யம்மா. சானாலும் வாழ்நாளும் யார் அறிவார்? ஒருத்தருக்கும் தெரியாது. சாய்க்காட்டுகம் பெருமாக்கு பூமா நாளும் பூக்கள் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிகேற்ப நானாலும் நவின்று ஏத்த பெறலாம் நல்வினை. நல்ல பலனை பெறுவதானால் இந்த காரியங்களை, உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கா? வீட்டில் இருக்க பூ மரத்தில் இருக்க பூவை எப்பயாவது மரம் உங்களோட கதைச்சதா? நீ என்ற பூவை பிடுங்காதேன்னு சொல்லி இல்லை போனால் கிட்ட நீங்கள் போனால் ஒரு அடி அடிக்குதா தன்ற? இல்லையா? இதெல்லாம் இல்லை இல்லையே. எனவே இறைவனுக்காக பூமி தந்த பொருட்கள் அவை. பூமாதேவி உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதி பூமாதேவி. இந்த பூமி இல்லைன்னா சிவனை சிந்திக்கிறதுக்கு ஏறுவா. அதான் திருமகள், கலைமகள், ஜெயமகள், புவிமகள், புகழ்மகள். இந்த 5 திருமாதுகளும் 5 சிவசக்திகளும் ஒரே சக்தியில் இருந்து பிறந்ததுதான். இந்த 5 சக்திகளையும் 5 சக்திகளுடைய நடமாட்டங்களையும் இந்த 5 சக்திகளுடைய பிரிவுகளையும் 5 சக்திகளுடைய தொழிற்பாடுகளையும் காற்ற கண்ணாடி, காலக்கண்ணாடி எது சொல்லுங்க? பூமி. காலக்கண்ணாடி எது?
பூமிக்கு மேலே மனிதனாக பிறந்தால் தான் தோடு போடலாம், பச்சை பாவாடை கட்டலாம், நல்ல சாப்பாட்டு தரலாம், கொக்கு சந்தியில் போய் வடை சாப்பிடலாம், இடியப்பன் அந்த கடையில் போச்சு வேண்டி சாப்பிடலாம், அந்த மூலையில் போய் இளநியை வண்டி வெட்டி சாப்பிடலாம், நல்ல பழுத்திருக்கிற மாம்பழத்தை சாப்பிடலாம். கொக்குவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.